விஜய் சித்து இப்ப விஜய் சித்து மேல இப்ப விஜய் சித்துவை வந்து நீங்க ரெகக்னைஸ் பண்றீங்கல்ல, சித்துவும் இதே தான் சொல்றான், நானும் அதே சொல்றேன். ரெண்டு பேருக்குமே சிமிலரா தோன்ற ஒரு விஷயம். சித்துக்கு வந்து இது லேட்டுன்றதை தாண்டி இப்ப நீங்க அவனோட ஓன் யூடியூப் சேனல்ல விஜய் சித்து vlogsல என்ன பாக்குறீங்களோ இதை தான் அவன் ரொம்ப வருஷமா வேற இடத்துல எல்லாம் பண்ணிட்டு இருந்தான். இப்ப அவன் தனியா பண்ணும்போது ரெகக்னேஷன் நீங்க பண்றீங்க, அது பயங்கர ஹாப்பியா இருக்கு. ஆனா எங்களுக்கு எப்படின்னா புரியல, இப்ப என்ன புதுசா இதை நோட் பண்றாங்க, நம்ம ரொம்ப வருஷமா இதெல்லாம் பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்ற மாதிரி தான் சித்துக்கு இருக்கும். என்ன பொறுத்தளவு விஜய் சித்துக்கு இப்ப கிடைக்கிற ரெகக்னேஷன் வந்து ஹாப்பியா இருக்கு, ஆனா இது கொஞ்சம் லேட் தான். அண்ட் ஜோவோட சக்சஸ்ல ஒரு ரொம்ப முக்கியமான பார்ட் வந்து விஜய் சித்துக்கு இருக்கு. அவனோட வீடியோ வந்து என்னோட படத்தை நிறைய பேர்கிட்ட கொண்டு போய் சேர்த்துக்கு. அண்ட் நான் ரொம்ப இப்ப விஜய் சித்து vlogsல வந்து நிறைய படம் ப்ரொமோஷன்லாம் வராங்க. எங்க டீமுக்கு ரொம்ப பெருமையா இருக்கிறது என்னன்னா ஃபர்ஸ்ட் படம் ப்ரொமோஷன் நாங்க தான் பண்ணோம் அப்படி இருக்கும். இன்னொரு ஆட் ஆன் வந்து நானும் விஜய் சித்துவும் ஒன்னா தான் சினிமால ட்ரை பண்ணிட்டு இருந்தோம். சினிமாலன்னா ஒரு சேனல்ல வர்றதுக்கு முன்னாடி டீ கடையில நின்றுட்டு இப்படி சாதிச்சிரும் அப்படி சாதிச்சிருவோம்னு பேசிப்போம்ல, அப்படி இருந்து ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸ். வள்ளூர் கோட்டம்ல ஒரு டீ கடை இருக்கு. அந்த டீ கடைக்கு இப்பயுமே எனக்கும் அந்த பழக்கம் இருக்கு, சித்துக்கும் அந்த பழக்கம் இருக்கு. அந்த ரோட்ல போனோம்னா அந்த டீ கடையில நின்று நான் சித்துக்கோ இல்ல சித்து எனக்கோ ஃபோன் பண்ணிடுவோம். அந்த ரோட்ல போனா ரெண்டு பேரும் அந்த ஃபோன் பண்ணுவோம். அந்த டீ கடையில அதான் ட்ரை பண்ண ஆரம்பத்துல இருந்து ரெண்டு பேருமே ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு ரொமான்டிக் மூவி வந்து நடிச்சிட்டீங்க இல்லையா, அடுத்து ஒரு ஆக்டரா வந்தோடனே இந்த பர்టిక్యులர் ஜானர் ஆஃப் மூவி நான் கண்டிப்பா ட்ரை பண்ணிடணும் இப்போ ஆக்டிங் கரியர்ல அப்படின்னு ஒரு ஜானர் இருக்கும்ல. வாட் இஸ் தி ஜானர்? த்ரில்லர் ஆர் ஹாரர் ஆர்? அடுத்த படத்தோட அப்டேட் கிடையாது, அது வந்து ப்ரொடக்ஷன்ல இருந்து அவங்க சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் வந்து ஒரு டார்க் ஹியூமர் கைண்ட் ஆஃப் படம், லவ் ஸ்டோரி தான். அதுல டார்க் ஹியூமர் கொஞ்சம் மேஜர் ப்ளே பண்ணும். சூப்பர். சோ அடுத்த படத்தோட அப்டேட் லைட்டா அப்படி ஹிண்ட் மாதிரி நமக்கு வந்திருக்கு. we are waiting for that movie too. and அதுவும் சூப்பர் டூப்பர் சக்சஸ் ஆகணும் அப்படி சொல்லிட்டு நான் உங்களுக்கு விஷ் பண்ணிக்கிறோம். ஹாய் ரியா அண்ணா, நான் உங்களோட பெரிய ஃபேன். ஃபர்ஸ்ட் நெஞ்சம் முண்டு நேர்மையுண்டு ராஜா படம் வந்து ஜாலியா பண்ணிட்டீங்க. இப்போ வந்து ஜியோ படம் வந்து நல்லா லவ்வா பண்ணிட்டீங்க. நெக்ஸ்ட் என்ன படம்? ஜியோ படம் வந்து நல்லா லவ் பண்ணிட்டீங்க. ஜியோ படம் அது ஜியோ இல்ல பிரதர், ஜோ பிரதர். ஜியோன்றது கம்பெனி பிரதர், நான் இல்ல. எஸ் ப்ளீஸ் சொல்லுங்க. நெக்ஸ்ட் ஆக்ஷன் ஹீரோவா எப்படி நான் பண்ண போறீங்க? பண்ணிருக்கனே, ஃபர்ஸ்ட் படத்துலயே ஆக்ஷன் பண்ணிருக்கேன். இல்ல அது கதையில இருக்கிறது தான். ஐ மீன் 3 படத்துலயுமே ஆக்ஷன் சீக்வன்ஸ் வந்து கரெக்டா அந்த கதைக்கு என்னவோ அதுல இருந்தது. ஜோல ஒரே ஒரு குட்டி ஆக்ஷன் போர்ஷன் இருக்கும். கம்ப்ளீட் ஆக்ஷன் ஹீரோவா பண்ணுவோனா அப்படின்னு கேட்டா சத்தியமா எனக்கு அந்த மாதிரி எதுவும் ஐடியா கிடையாது. வர்ற கதையில என்ன இருக்கு அது மட்டும் தான் பாப்பேன். ஆக்ஷன் ஹீரோவான்னா தெரியாதுங்க. ஹாய் அண்ணா. ஹாய். ஜோ மூவி எல்லா டைலாக்குமே வந்து லைஃபோட கனெக்ட் ஆனது. அது அந்த மதி அந்த டைலாக் வந்து என்னன்னே தெரியாமலே பிடிச்சி நாங்கள் கேட்டோம், மதிச்சோம். அதுக்கப்புறம் தான் கூகுளில் போட்டு பார்த்தோம் அது போதும்னு. நெக்ஸ்ட் அந்த ரயில்வே ஸ்டேஷன் சீன் அதில் செம்மையாக ஆக்ட் பண்ணியிருப்பீங்க. அந்த லாஸ்ட்டாக அந்த ஹேக் சீன், அந்த மூமெண்ட் எப்படி இருந்தது? அந்த உண்மையாகவே அது என்ன சொல்கிறது, ரியலிஸ்டிக்காக இருந்த மாதிரியே இருந்தது. அதை யாரை நினச்சி செஞ்சீங்க? இல்லை யாரை நினச்சுன்னா அப்படிலாம் இல்லை. அது ஆக்சுவலி அந்த சீனில் இருக்க மூடு தான் அது. அவரு ஹரியோட ரைட்டிங்கில் இருக்க ஸ்ட்ரென்த்து தான் அது. ப்ளஸ் நாங்கள் ஐ மீன் செட்லியுமே நானும் மாளவிகாலாம் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டோம். பவ்யா எல்லாருமே ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸாக இருந்தோம். ஸோ அந்த ஆக்டிங்கும் போது அந்த சீன் மட்டும் தான் மைண்டில் இருக்கும். லாஸ்ட்டாக வந்து எல்லா விஷயத்தையும் எல்லா லவர்ஸ்குள்ளாரையும் நடக்கிற ஒரு கான்வர்சேஷன் தான். எல்லா லவர்ஸுமே ஒரு பப்ளிக் ஸ்பாட்டில் கண்டிப்பாக ஒரு சண்டை ஒன்று போட்டிருப்பாங்க. அந்த சண்டையில் நீங்கள் படத்தில் பார்த்த மாதிரி அடிச்சுட்டு கிளம்புறேன்னு சொல்லியிருக்குமோ இல்லையோ, இப்படி பண்ணணும்னு தோணவாது செஞ்சுருக்கும். ஒரு அரை விட்டா எப்படி இருக்கும் அப்படின்னு கண்டிப்பாக தோணியிருக்கும் அந்த லவர்ஸ்குள்ளார நடக்கிற சண்டையில். ஸோ அது சீனாக வரும்போது அதை எனாக்ட் பண்ணி நடித்தது தான்.